ராவணன் இராமாயண கதையில் ஒரு முக்கியமான எதிர்மறை பாத்திரமாக இருந்தாலும் அவருக்கு சில நற்குணங்கள் மற்றும் சிறப்பம்சங்கள் உள்ளன. அவை பின்வருமாறு. ராவணன் வால்மீகி இராமாயணத்தில் மிகப்பெரிய ஞானி, வேத அறிஞர் மற்றும் சிறந்த தந்திரவாதி எனக் குறிப்பிடப்படுகிறார். அவன் பகவான் சிவனின் பெரிய பக்தனாகவும் சாமவேதத்தில் நிபுணராகவும் இருந்தார். ராவணன் ஒரு திறமையான வீணை வாத்தியக் கலைஞர். அவன் இசை அறிவாற்றலால் ராவண வீணை என்ற பெயரிலேயே ஒரு வீணை வகை உருவாகியது. ராவணன் மிகப்பெரிய போர்வீரன். அவன் பல தேவர்களை வெற்றி கொண்ட வீரர். அவனின் வீரத்திற்கும் பொறுமைக்கும் உதாரணமாக ராமனுக்கு எதிராக போராடியது குறிப்பிடத்தக்கது. ராவணன் தனது தாயான கைகசியை மிகவும் மதித்தவன். அவளின் சொற்களை அவன் எப்போதும் கேட்டு நடந்து கொண்டான். லங்கையை அதிவேகமாக அபிவிருத்தி செய்தவன். லங்கையை சொர்க்க பூமியாக மாற்றியது அவனின் ஆட்சித் திறமைக்கு உதாரணம். அவன் தனது ஜெயத்தை வளமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருந்தான். சிவபக்தரான ராவணன் சிவனைத் தொழும் வழியில் பல பாடல்களை உருவாக்கியவன். சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் என்பது அவனின் சிவபக்திக்கு சிறந்த சான்று. ராவணன் மிகுந்த புலமை மற்றும் மொழிப்பற்றும் கொண்டவர். அவன் பல்வேறு மொழிகளிலும் நிபுணம். குடும்பப்பற்றும் மரியாதையும். தம்பி கும்பகர்ணன், மகன் இந்திரஜித், மனைவி மண்டோதரி போன்றவர்களை நம்பிக்கையுடன் கொண்டவன். குடும்பத்தைப் பாதுகாக்கவும் தன் மகளிர் மரியாதைக்குரியவர்களாக இருக்கவும் உறுதியாக இருந்தான். ராவணனின் பண்புகள் நல்வழியில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அவன் உண்மையிலேயே மகா புருஷராக உயர்ந்திருப்பான். ஆனால் அவன் அகங்காரம், தன்னடக்கமின்மை போன்ற குறைகளால் அவனின் விழுந்து போகும் நிலை உருவானது.